என்ற சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு கரூர் மாவட்டத்திலே சில அரசியல் கட்சிகளெல்லாம் தங்களுக்கு தேர்தல் நன்கொடை வேண்டும் என்று மாவட்ட வர்த்தக சங்கத்தினுடைய உறுப்பினர்களிடத்திலே சந்தித்து வற்புறுத்தி கொண்டிருக்கின்றார்கள். வற்புறுத்துவது மட்டுமல்ல, சில பேர் அதில் மிரட்டியும் கேட்கிறார் என்று மாவட்ட வர்த்தக சங்கத்திற்கு தகவல் வந்து கொண்டிருக்கின்றது. இந்த நிலைமையிலே தொழில் மிகவும் நசிந்து கொண்டிருக்கின்ற நிலைமையிலே பெரும்பாலான கடைகளிலே நன்கொடைகள் கொடுப்பதற்கு அவர்கள் தயாராக இல்லை. அந்த நிலைமையிலே அவர்களை மிரட்டும் பொழுது அவர்களுக்கு பெரும் சிக்கல் ஏற்படுகின்றது. அது மட்டுமல்ல, சில கடைகளிலே தவறான முறையிலே வியாபாரம் செய்கிறார்கள் என்று சொல்லி நோட்டீஸும் அடித்து அந்த நோட்டீஸையும் அவர்கள் விளம்பரப்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள். அதனால் அந்த கடைக்காரர் தனிப்பட்ட முறையிலே மிகவும் பாதிப்பை சந்தித்து கொண்டிருக்கின்றார். இதுபோன்ற நிலைமைகள் இன்னும் வருகின்ற நாட்களிலே அதிகமாக இருக்கின்ற காரணத்தினாலே இன்று நாங்கள் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அவரிடத்திலே மனு கொடுத்திருக்கின்றோம். இதுபோன்று யாராவது வந்து கடைகளிலே மிரட்டினாலோ அல்லது நன்கொடை கொடுக்க வேண்டும் என்று வற்புறுத்தினாலோ நீங்கள் எங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டும் என்று கேட்டிருக்கின்றோம். அதற்கு அவர்களும் யாராவது தவறாக நடந்தால், யாராவது வர்த்தகர்களை வந்து மிரட்டினால், தகாத செயலில் ஈடுபட்டால் நீங்கள் எங்களுக்கு கம்ப்ளைண்ட் கொடுங்கள், நாங்கள் நடவடிக்கை எடுக்கின்றோம் என்று சொல்லியிருக்கின்றார்கள். அதனால் இனி வருகின்ற நாட்களிலே தயவுசெய்து நாங்கள் வேண்டி கேட்டுக்கொள்வதெல்லாம் அரசியல் கட்சிகளாக இருந்தாலும் சரி, அல்லது அமைப்புகளாக இருந்தாலும் சரி, அல்லது இனம் மதத்தை சார்ந்த சங்கங்களாக இருந்தாலும் சரி, வர்த்தகர்களிடத்திலே வந்து தயவுசெய்து யாரும் நன்கொடை கேட்டு மிரட்ட வேண்டாம் என்று கேட்டுக்கொள்கின்றோம். நன்கொடை கேட்பது என்பது உங்களுடைய உரிமை, நாங்கள் மறுக்கவில்லை. அதேபோல் நன்கொடை கொடுப்பது என்பது எங்களுடைய உரிமை, அதையும் நீங்கள் மறுக்கக்கூடாது. அதனால் நன்கொடை கொடுப்பவர்களிடத்திலே நீங்கள் தாராளமாக பெற்றுக்கொள்ளுங்கள். ஆனால் அதே சமயத்திலே நன்கொடை கொடுக்கவில்லை என்று சொன்னால் அவர்களை மிரட்டுவதோ அவர்களை பயமுறுத்துவதோ இருக்கக்கூடாது என்ற சூழ்நிலையை நீங்கள் உருவாக்க வேண்டும், அதை கடைபிடிக்க வேண்டும் என்று நான் எல்லா சங்கங்களையும் எல்லா அரசியல் கட்சிகளையும் கேட்டுக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். நீங்களும் நாங்களும் தேர்தல் முடிகின்ற வரை ஒற்றுமை நிலைநாட்டு ஒருமித்த கருத்துடன் செயல்பட வேண்டும் என்று அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். அடுத்த கம்ப்ளைண்ட் கொடுங்க, யாராவது வந்து மிரட்டினாலோ அல்லது தகாத முறையில் ஈடுபட்டாலோ அல்லது பதிவாயிருந்ததுன்னா அந்த சிடியை கொண்டு கொடுங்க. அந்த இந்த மாதிரி ஏதாவது கலப்படம் பண்ணுறாரு அப்படின்னு ஏதாவது அவங்க வந்து பிரச்சனை பண்ணாங்கன்னா நீங்கள் வந்து என்கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுங்க. அதை வந்து நீங்கள் உங்கள் செல்லில் ரெக்கார்ட் பண்ணி கொடுத்தாலும் சரி, யாருங்கிறத, அல்லது சிசிடிவி கேமராவில் ரெக்கார்ட் பண்ணி கொடுத்தாலும் சரி, அல்லது நீங்கள் பெட்டிஷனாக வந்து நேம் அண்ட் அட்ரஸ் போட்டு கொடுத்தாலும் சரி, நாங்கள் நடவடிக்கை சொல்லியிருக்கின்றார்கள்.